குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறீங்க ஃபேஸ்க்காக. அதாவது முல்தானி மெட்டியை மிக்ஸ் பண்ணி போட்டால் என்ன ஆகும், அதை எப்படி மிக்ஸ் பண்ணி போடலாம், அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதாங்க முல்தானி மெட்டி. நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. அந்த ஸ்டெப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த முல்தானி மெட்டி பவுடர் வந்து இது ஒரு களிமண் தாங்க, சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா, இது டெய்லியுமே நம்ம வந்து தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கருப்பாக இருக்கவங்க கூட நல்லா பளபளன்னு சிவப்பாயிடுவாங்க. அப்படிங்கிறது தான் இதோட ரீசனு. என்னன்னா, இப்போ என் மூஞ்சி வந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்குது என்னோடய ஃபேஸ் வந்து. அதனால் வந்து நான் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் கலராக இருக்கவங்க போட்டால் ஒன்றும் தெரியாது, அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியாது. இருந்தாலும் கருப்பாக இருக்கவங்க தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டுக்கு நல்ல பலன் அளிக்குங்க. முல்தானி மெட்டி பவுட்ரு எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னோடய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ முல்தானி மெட்டி பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்துக்குவோம். நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ எடுத்துக்குவோம், சரிங்களா? அளவோடு எடுத்துக்கலாம். நான் அளவு எதுவும் பார்க்குறதில்ல, இருந்தால் எனக்கு எவ்வளோ போடணுமோ அதை எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இந்த அளவு போதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஒரு தடவை போடுறோம், அதனால் இந்த அளவு நம்ம போட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்லைல்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தயிருங்க. கடையில் வாங்கின தயிர் தான் வச்சுருக்கேன். தயிர் மிக்ஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? அதுவும் அளவு எடுத்துட்டேன். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தயிர், முல்தானி மெட்டி பவுடர். முல்தானி மெட்டினாவே இது ஒரு களிமண் வகை தாங்க. இருந்தாலும் இது வந்து என்னன்னா, இது தொடர்ந்து ஃபேஸ்க்கு போட்டுட்டு வந்தோம். ஃபேஸ்க்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க. போட்டால் அப்படியே நல்லா கலர் வந்து கொடுக்கும். ரொம்ப கருப்பாக இருக்கவங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ண வேண்டியதான். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா, ஓகேங்களா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபேஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் கொஞ்சம் நல்லா காய ஆரம்பிச்சு, ஒட்டவே இல்லை பரம்புக்கில், அப்படியே ஸ்கின்னை தெரிய மாதிரி ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வர எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா பளிச்சுன்னு தெரியுதா? அதாவது எப்பயும் போடுற நான் சோப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து காதுக்கு, கழுத்துக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணால் தான் ஃபேஸ் கலரு காதுக்கு கழுத்துக்கு தெரியும். இல்லாட்டி அது ஃபேஸ் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் நீங்கள் எப்போயும் அப்ளை பண்ணும்போது அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு, கடைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு இது ஒரு வீடியோ போட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறதுனால நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். ஃபேஸ்க்கு மட்டும் போட்டிருக்கேன், சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா க்ளோயிங்காக தெரியுதா? நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நான் வந்து 10 நிமிஷம் வச்சேன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வைங்க, நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு பாருங்கள், இந்த காது போடலை, ஃபேஸும் காது டிஃப்ரெண்ட் தெரியுதா? அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் காதுக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்குமே போடுங்க. ஃபேஸ் போடும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? டெய்லி வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிறேங்க, லைவ் போகிறேன், எல்லாத்துக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும், ஓகேங்களா? பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.